சினிமா துறையில இவ்ளோ பேர் சாதிச்சிருக்காங்க. இந்த ஃப்ரேம்க்கு உள்ள அடக்க முடிஞ்சவங்கள மட்டும் தான் வச்சிருக்காங்க. அதுவும் முக்கியமான நபர்கள் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அதே மாரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்டின்னா, மிகப்பெரிய வெற்றி படங்கள். முதல் முதல் தமிழ் சினிமால எடுத்த படங்களாங்க அது. அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய வெற்றி படங்கள் இருக்கு. இந்த வெற்றி படங்கள் வரிசையில உங்களோட படமும் இருக்கணுமா? இல்ல இந்த வெற்றியாளர்கள் வரிசையில உங்களோட படமும் இங்கே கீழே இருக்கணும் அப்படின்னா ஃபீல் குட் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங் இங்கே வாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்றைக்கி அதோட ஃபவுண்டர் கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் பேசி இந்த ஸ்கூல் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது, இதுக்கான பின்புலம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். நான் எம் வீரா, ஃபவுண்டர் ஆஃப் ஃபீல் குட் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங். ஏன் இந்த ஸ்கூல் அப்படின்றதுக்கு ரீசன் வந்து, இப்போ ஒரு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1970s to 1990s ஆர் பிஃபோர் ஆல்சோ பீக் சினிமா. கண்டிப்பா தமிழ் சினிமான்றதுக்கு ஒரு பீக்கான டைம் அதுவா இருந்தது. அப்புறம் வந்து உலக நாடுலயே வந்து இந்தியன் சினிமால தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தது, பெங்கால் சினிமாவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தது, ஹிந்தி சினிமாவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தது. இங்க வந்து பிரிந்து போனதுக்கு அப்புறம் தான் தெலுங்கு சினிமா க்ரோவே ஆனது. கரெக்டா? இங்க இருந்தது ஃபர்ஸ்ட். பட் இப்போ பாத்தீங்கன்னா தெலுங்கு சினிமால ஒரு 5 கோடி ரூபாயில ஒரு படம் பண்ணணும் ஒரு ப்ரொடியூசர் நினைக்கிறாருன்னா ஒரு 30 ஆப்ஷன்ஸ் இருக்கு, 30 ஆக்டர்ஸ் இருக்காங்க. அந்த 30 ஆக்டர்ல ஒரு 20 ஆக்டர்ஸ்க்கு சரி நான் இவரை வச்சு 5 கோடி எடுத்தா ஒரு 7 கோடி வரும், 8 கோடி வரும்ன்ற ஒரு பிசினஸும் இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல ஒரு 10 நேம்ஸ் சொல்லுங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. 2013 to 15ல அந்த டைம்ல தான் விஜய் சேதுபதி சாரும் சிவகார்த்திகேயன் சாரும் ஒரு ஜெர்னி ஸ்டார்ட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் 10 இயர்ஸ் கழிச்சு தான் இப்போ மறுபடியும் கவின் இருக்காங்க, மணிகண்டன் இருக்காங்க, அப்புறம் இப்போ ஒரு பிரதீப் ரங்கநாதன்ன்றது ஒரு மிராக்கல். ஸோ எல்லாமே நான் பிரதீப் ரங்கநாதன் ஆயிடலாம் அப்படின்றது நடக்காது. ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன் இப்படி அந்த கேப், அவ்வளோ பெரிய கேப் எங்கேருந்து வந்தது அப்படின்னும் போது எனக்கு நான் செல்ஃப் அனாலிசிஸ் நிறைய பண்ணேன். அங்கே என்ன நடந்துச்சு, இங்கே ஏன் அந்த கேப் வந்திருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்கில் அப்கிரேட் ஆகலையா, இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறதான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஹைதராபாத் ஆக்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஹைதராபாத்ல ஸ்கில் உருவாக்குறதுக்கும் ஸ்கில் நெட்வொர்க்கிங் பண்றதுக்கான கம்யூனிட்டிஸ் நிறைய இருக்கு. அங்க வந்து ஒரு கஃபே இருக்கும். நீங்க புதுசா போறீங்க ஹைதராபாத்துக்கு, ஒரு ஆள் கூட உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்க அங்க போயிட்டு ஈவினிங்ல உக்காந்தீங்கன்னா நீங்க ஒரு எடிட்டரா இருந்தா போட்டோகிராஃபர் முடிச்சிடலாம், டைரக்டர் பிடிச்சிடலாம், புது ஆக்டர்ஸ் பிடிச்சிடலாம். நீங்களே ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துடுறீங்க, கண்டினியூஸா ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிக்கிறீங்க, அது மக்கள் பார்த்து ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு ப்ரொடக்ஷனா ஒரு டீம் பண்ணி மூவி பண்ணி அடுத்து வந்துடுறாங்க. அந்த மாதிரி நிறைய லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் ரெடி ஆயிட்டாங்க. இங்க நாளை இயக்குனர் எப்போ முடிஞ்சிச்சோ அங்க ஆக்டர்ஸ் உருவாக்குற விஷயம் ஆகட்டும், டெக்னீஷியன்ஸ் வர்றதாகட்டும், ப்ரொடியூசர்ஸ் புதுசா வர்றவங்களாகட்டும், எல்லா கிராஃப்டும் நின்றுச்சு. ஸோ இந்த ஃபீல் குட் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங் ஒரு அடையாளமா இருக்கட்டும், ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், ஆக்டர்ஸ்க்காகட்டும், ஆக்ட்ரஸஸ்க்காகட்டும், டைரக்டர்ஸ்க்காகட்டும், எடிட்டர்ஸ்க்காகட்டும், டெக்னீஷியன்ஸ்க்காகட்டும், கேமராமேன்ஸ், யார் வேணாலும் இங்கே வரலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். யூஸ் அது லைக் ஒரு அட்வான்டேஜ்க்கு ஒரு ஒரு பிளேஸ் வேணும்ன்றதுக்காக நான் இது கிரியேட் பண்ணேன். ஸோ இது பேஸ் பாயிண்ட்ஸ் 2. ஒன்று, இங்க இருக்கிற ஸ்கில் செட் இம்ப்ரூவ் பண்ணணும், பிளஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணணும் இவங்களுக்குன்றதுக்காக. ஓகே, இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் வந்து நம்ம சென்னைக்குள்ளேயே கூட எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஃபிங்கர் விட்டேன்ற அளவுக்கு இருக்கு. அதை தாண்டி நம்ம என்னென்ன பெஸ்ட்டாக பண்ணுறோம்? ஸோ ஃபீல் குட் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கூலாக நாங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ்லையும் இங்கே இருக்கிற அடுத்த நெட்வொர்க்கிங்லேயும் நாங்கள் வந்து கொலாப் பண்ணிட்டுருக்குறோம். ஃபீல் குட் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங்கில் மட்டும்தான் ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குது, நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் நிறைய பண்ணிட்டுருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட ஸ்டூடியோ 1 ஐகான் அவார்ட்ஸ் பண்ணாங்க, அதுலேயும் நாங்கள் கலந்து நிறைய எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே செலிப்ரிட்டிஸ் இன்ட்ராக்ட் பண்ண வச்சுருக்கிறோம். இதுக்கு முன்னாடி கூட நாங்கள் பண்ண வச்சுருக்கிறோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணும்? ஒரு நல்ல ட்ரைனிங் அது இருக்குது. அடுத்து என்ன வேணும்? ஒரு நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி வித் டைரக்டர், ஆக்ட்ரஸஸ், இல்லைன்னா அந்த கிராண்டியர் பார்க்கணும். அதுக்கான நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் நாங்கள் கூப்பிட்டு போவோம். அப்புறம் என்ன வேணும்? ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான ஒரு இடம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு வந்து நம்ம பண்றதுலயும் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான இடம் இங்க இருக்குது, அதை கிரியேட் பண்றது இடம் இருக்குது. ஸோ எங்களோட வெப் சீரிஸ்லோ, எங்களோட இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், எந்த ஸ்கூல்லையும்
கண்டினியூஸாக தியேட்டர் பிளேஸ் பண்ணுறது கிடையாது. நாங்கள் தியேட்டர் பிளேஸும் பண்ணுறோம். ஆல்ரெடி ஒரு பிளே ஹைவதனான்னு பண்ணியிருக்கிறோம். இப்போ இன்னொரு பிளே அவுரங்கசீப் பிளே ரிஹார்சல்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ படங்கள், ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரீஸ், மூவிஸ், ஈவெண்ட்ஸ், நெட்வொர்க்கிங் எல்லாம் கலந்தது தான் ஃபீல் குட் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங். இன்னொரு முக்கியமானது, ஏன் ஃபீல் குட் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங்ன்றதுக்கான ஒரு ரீசன், இங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் அண்ட் ட்ரெயினர்ஸ். 2 விதமான ஒரு டைமென்ஷனல் மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒன்று, உங்களை பெண்ட் எடுத்து உங்களை சுண்ணாபின்னமாக்கிட்டுருவாங்க. லைக் உங்களோட ஈகோ, உங்களோட ஒரு ஷைனஸ், உங்களுக்கு இருக்கிற அந்த கூச்சங்கள், வெக்கங்கள் எல்லாம் உடைச்சிருவாரு மிஸ்டர் பொன்முடி மாஸ்டர். இவர் நான் ஒரு பெண்ட் மாஸ்டராக யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு யாராவது புதுசாக வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இவர் கையில் ஒப்படைச்சிருவேன். ஏன்னா நீங்கள் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் பர்பஸில், நான் ஒரு சாஃப்ட்வேர் எம்ப்ளாயி, நான் இப்படி தான் இருப்பேன், நான் ஒரு டென்டிஸ்ட் இப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவர் இடத்துக்கு இவருக்கு கொடுத்துருவேன். இவர் ஃபுல்லாக ட்ரில் எடுத்து அது இதெல்லாம் உடைச்சிட்டு நான் ஒரு ஆக்டர்ன்ற மாதிரி ஆகிடுவேன். ஸோ இவர் ஆல்மோஸ்ட் 10-15 இயர்ஸாக ட்ரைனிங்கில் இருக்கிறாரு. என்னோட குருநாதர் அவர். அடுத்து இவர் முடிச்சதுக்கப்புறம் நான் திருநவுக்கர் அரசு, நம்ம ஸ்டேட் தமிழ்நாட்டில் 2-3 பேர் தான் இருக்கிறாங்க நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் படிச்சிருக்கிறவங்க. அதில் ஒருத்தர் நம்ம கூட ஒர்க் பண்ணுறாரு, நமக்கு ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறாரு. ஸோ திருநவுக்கர் அரசு மாஸ்டரோட ட்ரைனிங் கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக, சீன் எப்படி பிரிக்கணும், சவுண்ட் எப்படி நீங்கள் கொண்டு வரணும், இந்த ரெஃபரன்சஸ் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும், இன்ஸ்பிரேஷன்ஸ் எப்படி நீங்கள் பண்ணணும், அதுக்கு அனிமல்ஸ்லேருந்து எடுத்துக்கணுமா, இல்லை எலிமெண்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கணுமா, சவுண்ட்லேருந்து எடுத்துக்கணுமா, இந்த மாதிரி இன்டெப்த் டீட்டெயிலாக அவர் போவார். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப நமக்கு சினிமா செலிப்ரிட்டிஸாக இருக்கிறவங்க, இன் ஸ்கூல் என் பசங்களுக்கு அக்கறை இருக்கிறவங்க நிறைய ஆக்டர்ஸில் முக்கியமானவர் சரத்குமார் சார். சார் பர்சனலாக, வீரா எப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னோட ரெக்குவயர்மெண்ட் இருக்குதோ சொல்லுங்கள், நாங்கள் கிளாஸ் மீட் பண்ணுறது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குன்னு சொன்னார். அண்ட் நாட் ஓன்லி சரத் சார், ஒன் ஆஃப் தி versatile ஆக்டர் அண்ட் தி பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் ஆல் டைம் நாசிர் சார் அந்த சீன்ஸ் எப்படி நடிக்கணும், அந்த சீனுக்குள்ளே எப்படி பண்ணணுன்ற கிளாஸஸ் எடுக்கிறதுக்கும், இந்த ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் அவரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க. அந்த பேட்சஸ் எல்லாம் நாங்கள் அடுத்து பிளான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்கூல் பற்றி இண்டஸ்ட்ரியில் நிறைய செலிப்ரிட்டிஸ் என்கொயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. இந்த சரத் சாருக்கு நான் ஃபோன் அடித்தா ஃபஸ்ட்டு டைலாக் அப்படி தான், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, எப்படி போயிட்டுருக்கு, எல்லாம் எத்தனை பேர் ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. நமிதா முன்னாடியே சொல்லிட்டாங்க எனக்கு, நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர்சனல் க்ரூமிங் செஷன் நான் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ பர்சனல் க்ரூமிங் ரொம்ப முக்கியமாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஐ எம் வெயிட்டிங் மோர் ஸ்டூடெண்ட்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ஃபீல்.